கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. எஸ், இது கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இது சும்மா ஒரு மாறு வேஷம் கைஸ். பார்த்தாலே தெரியுதே. பாஸ் நாங்க தான் மாறு விஷயத்துல இருக்கோமே. ஏன் கூட இன்னைக்கு யாருமே இல்லங்க அப்படின்னு சொன்னா, அடே நீ மட்டும் எப்பறம் விளையாடுவ அப்படின்னு நினைப்பீங்க. தோ தலைவரே மண்டை தெரிஞ்சு மேல மேல இன்னும் பொட்டிக்குள்ள போன பாய் மேல வாங்க. ரூனே ப்ரோ எட்டி இன்னும் கொஞ்சம் ரூனே ப்ரோ இருக்காரு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன். இந்த வீடியோ மாப்ஸ் ஃபைட் வீடியோ தான். நான் இந்த பக்கம் ரூனே ப்ரோ அந்த பக்கம் வழக்கம் போல தான். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ முன்னாடி போட்டுருக்கோம் மாப்ஸ் ஃபைட்ல. பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மாப்ஸ் ஃபைட்னாலே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு புதுசா இறக்கும். இன்னைக்கும் இறக்கி இருக்கிறோம். ஃபுல்லா பாருங்க தீயா இருக்கும். என்ன ப்ரோ சண்டே போட்டுருவோமா? ஏய் ஃபர்ஸ்ட் நான் ஸ்பான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்தேன். அந்த முட்டையோட பேர் என்ன தெரியுமா இருந்துச்சு? நீங்களே பாருங்க. ஊம்பாபா அம்பல் அம்பல் ஊம்பாபா அம்பல் அம்பல். இவன் எப்படி இருப்பானோ தெரியாது. சரிப்பா யாரடா? ஏய் என்னடா நீ இம்மா பெருசுக்குறா? டேய் அடேய் இவனை நான் எதிர்பார்க்கலங்க. இவ்வளவு பெருசா இருப்பான்ட்டு. அவர் கூட ப்ரோ ஏதோ குழந்தைங்க கீழே பண்ணி விட போறாரு. தலைவரே குழந்தையெல்லாம் பண்ணாதீங்க. கழுத்து மேல அடிப்பானுங்க. இவனுங்க ஏதோ பெருசாகிறானுங்க எருமாடு சைஸுக்கு. அம்மாடி இவனுங்க ஏதோ தம் கவுண்டர் பண்ணுங்க. இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் திறக்க போதுரா ரெடியா இருங்க. ஜி பூம்பா திறந்துரு சிஸ்டர். வா வா வா. ஐயா உண்மையிலே குழந்தைங்க வந்தாங்கிறானுங்க. அவ்வளவுதான் கண்டிப்பா நம்மளால தூக்கி போட்டா அவ்வளவுதான். போட 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 அப்படிதான். என்னடா டேய் ஐயா இப்பெல்லாம் நிக்க கூடாது. அடிங்க. என்னடா பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க போங்க நீங்க போங்கன்னு எவனா ஒருத்தர் அடிக்கிறா ரெண்டு பேர்ல. அடே அடிங்கடா. உட்காருங்க. இப்ப உட்காருங்க. உங்களை சொல்லியா? உங்களை சொல்லியா? அங்க இருந்து நம்ம வீராப்பா அப்படியே டிக்கெட் நெஞ்சு தூக்கி நடந்து வந்து பக்கத்துல வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. இவங்கள நானும் என் கையில இருக்கலையா ஒரு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு போய் நம்மளும் சண்டை போட வைக்கலாம். அதை பண்ணி இவனுங்க அடிச்சுக்கிற மாதிரியே தெரியல. பக்கத்துல போறானுங்க. பக்கத்துல எது பெருசுன்னு அடிச்சுக்காட்டு. நானும் என்னென்னமோ பார்த்துட்டேங்க. இவனை குச்சி வச்சு கூப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ப்ரோ. நான் மறுபடியும் ஸ்பான் பண்றேன். நீ வேற எவனா ஸ்பான் பண்ணு ப்ரோ. நான் மறுபடியும் அவனை ஸ்பான் பண்ணி யாரா ஹை ப்ரோ அவனுக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான்ல. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லைட்டா கால் மட்டும் தான் வேற. இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறானுங்க. இவனுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறானுங்க. வந்துட்டான் அதே மாதிரி. டேய் தப்புடா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. பக்கத்துல வரைக்கும் வர அடிக்கிற மாதிரி வந்து நின்னுக்கிறானுங்க. அங்க இருந்து ஏதோ சண்டைக்கு அப்படியே வீராப்பா வந்துட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையா. டேய் அடிச்சுக்கோங்கடா. மறுபடியும் முதல்ல தான் நினைக்காதீங்க. இந்த தடவை கண்டிப்பா அடிச்சுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. இல்லனா வேற ஒரு வழி பண்ணி கண்டிப்பா அடிச்சு வச்சுப்போம். அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க திறந்துரு சீசு. ஓப்பன் ஆயிடுச்சு. போ அடிச்சுக்கிறானுங்க. அடிச்சு அப்படிதான்டா போடே. நம்மால் ஜெயிக்கணும். வந்துட்டானுங்க பாரு. போங்கடா. நான் அடிச்சு சாய்க்கிறானுங்க. டெலிபோர்ட் ஆகுறானுங்க. டேய் உங்களை தான்டா உம்பாபா வா அவன் பாரு ஏதோ கொக்கி குமாரு. அடா இங்க அப்படிதான் சொல்லுங்க 3 பேர். அடா டெலிபோர்ட் ஆகுறாங்க. வா என்னடா இது அடி செத்துறான். நல்ல வேலை டெலிபோர்ட் ஆகி அடி வாங்க மாட்டானு நினைச்சேன். அடி வாங்குறான். இவன் பாக்குறதுக்கு அவன் பாருல ஏதோ முன்னாடி ரெண்டும் கொக்கி மாதிரி இருக்குது. கொக்கி குமாரு அப்படிதான். அங்க பாருங்க கொக்கி எடுத்து மண்டில அடிக்கிறான். கொக்கி குமாரு யார் ஜெயிப்பான்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம தான் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறோம். இவன் கொக்கி வச்சு வேற டொக்குன்னு மண்டில கொட்டுறான்ல. ஒரு வேலை அடிச்சிரு. இல்ல நம்பதான் வாய்ப்பு நமக்கு அப்படிதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் விடாத கொடுக்க உடச்சு விட்டே. அவ்வளவுதான் முடிச்சிட்டானுங்க. ஆரம்பமே அமக்கலமா பண்ணி விட்டாங்களே. இன்னும் யாருமே இல்ல. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னும் இருக்கிறோம். ஏய் சூப்பரா உம்பாபா. இது என்னடா இது ஜட்டியை தூக்கி வெளியே மாட்டு வந்துக்கிறியா? அடங்க டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. நான் 1 பாயிண்ட் ரூனே ப்ரோ 0 பாயிண்ட். அடுத்து யார் வின் பண்ண போறான்னு பாப்போம். இப்போ நான் யாரெல்லாம் தெரியாதுங்க. சரி முட்டையில போன்னு எழுத்தேன். பார்த்தாக்கா இது ஏதோ சிக்கன் 65க்கு நம்ம மசாலா எல்லாம் போட்டு தோலைகளெல்லாம் உரிச்சு அந்த மாதிரி ஒரு கோழி மாதிரி தான் இருக்குது. சிக்கன் தான் பேர் இருந்துச்சு. ஹீல் சிக்கனும் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க ஏதோ சிக்கன் 65 போட ரெடியா இருக்கிற கோழி மாதிரி இது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு வேற தெரியல. பாப்போம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள இந்த பக்கம் வந்துட்டாமராமா. அடிச்சுக்காதீங்க அதுக்குள்ள ப்ரோ ஐயா என்ன இது கேட் திறத்துக்குள்ளே முடிச்சிடணும் பொழுது. யூமா பேபிஸா திறந்துருச்சு. கதுவே திறந்துச்சு. அட்டி விட்டாத. என்ன நம்ம கோழி எல்லாம் வறுத்து சாப்பிட்றாங்க பொழுது இவனுங்க. டேய் அவனுங்க மாடா குதிரையா என்னன்னு கூட தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறானுங்க. என்ன வகடா நீங்க யாருன்னே தெரியல. போ கோழி விடாத. என்னடா சத்தம் இது? ஒருத்தனா ஒரு மாதிரி கத்துறான். இது என்ன ஐயா என்ன சத்தம் இது? அந்த சத்தத்தை கேளுங்களேன். ஒரு மாதிரி வாய் கோப்பளிச்சு அப்படியே அந்த மாதிரி இருக்குது. இவனுங்க கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் தான் நினைக்கிறேன். வியாபாரவாது கைஸ் கண்டிப்பா தோத்துருவோம். அதே மாதிரி கடைசி ஒருத்தன் தான் இருக்கிறான். வாய்ப்பு இருக்கா? அடி முடிஞ்சிச்சு. என் டீம்மேட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. நம்ம டீம்மேட்டு
கடைசியில அவனுக்கு வேற மசாலா போட்டு தடவி வச்சிருந்தீங்களா, வறுத்து எடுத்துட்டாங்க. நல்லா 65 போட்டாங்க. இங்க தண்டூரி சிக்கன் மாதிரி தொங்கி வேலெல்லாம் பறந்து. நானும் ஒரு பாயிண்ட், ரூட் எவ்வளோ ஒரு பாயிண்ட், அடுத்த ஒருத்தர் எடுத்து வந்துருக்கேன். எப்படி இருக்க போறான்னு தெரியல. யாரா நீ? ஆனா உன் காவட்ட கைய விட அவன் பாருங்க ஒரு மாதிரி காலை ரெண்டுத்தையும் விரிச்சுக்கிட்டே. ஐயா உடம்பு எங்க மண்டை மட்டும் இருக்குது. டேய் மண்டை உடம்பு எங்கடா? இவனுங்களை பாத்தீங்கன்னா நாங்க பாருல 2 பேரும் அப்படி நிக்கிறாங்க. ஆனா உடம்பு மட்டும் காணும். டேய் சண்டை வர போகுது, ரெடியா இருங்க சரியா? அதுக்கு முன்னாடி அடி விழுற மாதிரி ஃபீல். அடி விழுதா இருங்க, எதுக்குப்பா அடி விழுது? ஏன்டா சும்மா சும்மா இதுக்குள்ள திறந்துக்கிறீங்க? போய் 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 எப்படி அடி 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 அப்படிதான். அவ்வளவுதான். அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. என்ன டப் டப்னு முடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. முடிச்சிருவாங்க நம்மளாலே. டேய் உடம்பு இல்லாதவங்களா முடிச்சு விட்டுருங்க. வெறும் வாய் வச்சுக்கிட்டு வாய் மட்டும் இருந்தா போதும் போதுங்கிறா உங்களுக்கு. வெறும் வாயை வச்சு நாங்க பாருங்க போட்டு முடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட முடிய போது முடிச்சிரு. அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒருத்தன் இங்க பாருங்க பின்னாடி இருக்க. அவனும் ஒரு அல்லக்கை மட்டும் தனியா வந்து மாட்டிருக்கு இவனுங்க கிட்ட. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிருக்கு. 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 99 ஆயிடுச்சு. நம்ம தான் ஜெயிக்க போறோம்ட்டு. அப்படிதான்டா. அவன் டக்கு டக்குன்னு முடிங்கடா. அடுத்த ரவுண்ட் கிளம்புவான். டேய் உங்களை தான்டா. ஐயா இது நடக்கூடாது. ஐயோ தப்பு 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 தப்பு. அவனை அடிக்கடா. உங்க எல்லாரையும் கடிச்சிடுவான்டா. விட்டா கடிக்கிறான். உன்னை தாண்டா. டேய் இங்க வாக்கு. அவன் அடி விட அப்படிதான் விடாத முடிச்சு விடு. என்னடா இத்தனை அடி அடிக்கிற? டப்புன்னு முடுறா அவனை. அப்பாடா முடிச்சாங்க. எப்படியோ கொஞ்ச நேரத்துல ஜெர்க்காக்கி விட்டாங்க. இவனுக்கு எவனும் அடிக்காம விட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஒருத்தனை இவனுக்கு எல்லாரையும் கடிச்சு விட்டுருவான். ஏன்னா இவனுக்கு திருப்பி வச்சதானே அவன் சாவான். இதுல எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இருங்க இப்போ ஒண்ணு பண்ணுவோம். டேய் இங்க வர்றா, நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ. இப்ப இப்படி பண்ணு, நான் பண்ற மாதிரியே பண்ணணும் சரியா? எப்படி நான் உன் கால் கீழே பூதணும் அதே மாதிரியா நீ என்ன பண்ற? ஏன் கால் கீழே போற? வா 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 வா. டேய் வாடா, நான் போற மாதிரியே வந்து என் அங்க ஏதோ ஒரு பைப் நிக்குது. எல்லாரையும் முடிச்சாச்சு. யாரா பச்சை கலர்ல? ஓய் நீ யாரா? வேற ஒன்னும் டிஃபரெண்டாங்கிறான். கேமராவா? நம்மளோட புது சேலஞ்ச் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. போக்கிமான் பேட்டில்ஸ் மெகா எவால்வ் ஆக போகுது. குட்ரா என்னங்க இது? நான் அவனை பார்க்க வந்தா இங்க கேமராலாம் இருக்குது. அப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஓஹோ இதான் விஷயமா? இந்த கேமரா எப்படி வந்துச்சுன்னா எல்லாம் தலைவர் பார்த்து வச்சுக்கிற வேலை. அப்புறம் சரி இது மட்டும் தான் இருக்காட்டி இதை உடச்சு சுத்திட்டான்னா இன்னொருத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிறாரு. உடனே ப்ரோ சிசிடிவியா வச்சு பாக்குற வந்து இந்த வீட்டுல சிடிசி கேமரா வச்சு பாருல. அடுத்த ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களை ஸ்பான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்ட்டு. இவனுங்கள அதாவது இப்போ கொண்டாத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அவனுக்கு தான் பொழுது இவனுங்க. நான் கூட இது எவனோ நினைச்சேன். அப்புறம் சரி இவனை பார்த்தா பச்சை கலர்ல வரப்பதான் கண்டுபிடிச்சான் இவன் தான் அது அப்படின்னு. இப்போ என் கையில ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுதான் கைஸ் அந்த மானிட்டர். இதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். அது இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அவருக்கு தெரியாம 3 கேமரா செட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க நான் அவருக்கு செட் பண்ணிட்டு தெரியாது. ஏன்னா மாப்ஸ் செக் பண்றப்ப நானும் இந்த கிரவுண்ட் விட்டு வெளியே போய் தான் செக் பண்ணுவேன். அவர் ஒரு பக்கம் போய் செக் பண்ணுவாரு. அந்த கேப்ல நான் இங்க வச்சு விட்டேன். அவரால் அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சொல்றேன்னா அதை பார்க்கணும்னா கொஞ்சம் லைட்டா வச்சு பக்கத்துல வரணும். ரொம்ப தூரத்துல இருந்தா அந்த ரேஞ்சுக்கு அது காட்டாதாங்க கேமரா இருக்கிறது. ஒரு மாதிரி கிளிச்சி போய் என் பின்னாடி கூட பாருங்களேன், ஒரு மாதிரி கிளிச்சா தெரியல. இந்த மாதிரி தான் அந்த கேமரா இருக்கிறதே தெரியாது. அதை வச்சுதான் இப்படி சுத்தினுங்கிறேன். டேய் அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா என்னடா பண்ணுகிறீங்க? கேட்டு தொத்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இந்த பையன் ஏன்டா ஓடுற பயந்து? இவன் என்ன பயந்தடிச்சு ஓடுறான்? பயந்தாங்கோலியா? வா வா வா. அப்பாடி என்ன ஷாட்டு வாயிலே கக்கறானே நெருப்ப. இவனுக்கு ஏதோ டம்மின்னு நினைச்சங்க. நெருப்பு கக்கி வராம பாரு. லப்பர் காதான். வாடா 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 லப்பரே விடாத. என்னடா நீ அவனுக்கு கூட சேர்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்ட? நியாயமா இருக்கா? இங்க பாருங்க எதுக்கு வந்தோன்னே தெரியாம அவன் மாட்டு போயிட்டு இருக்கான். பறக்க விட்டுறானுங்க அடிச்சு. இங்க பாருங்களேன் கக்கற கக்குல நெருப்பு இங்க இருந்து புட்டு அனல் பறந்து சருன்னு அடிக்கிறானுங்க. நான் என்னமோ நினைச்சேங்க. கடைசியில் வந்து பார்த்தா இந்த லப்பர் காதனுங்க எதுவும் இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்க போல. நான் சண்டைக்கு அவனுக்கு கதையை முடிக்கலனாலும் தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு. ஹாய் நீங்க என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? ஹாய் ஆட்டாங்க என்னடா நடக்குதுங்க? நோருடா இது ஏதோ பிளான் போட்டது நினைச்சிடாதீங்க. உண்மையிலே கிடையாது. கோயின்சிடென்ட்டா அதுவா போயிட்டு இருக்கிறதா. நான் 2 ரூட் 2 வந்துருச்சு. அடுத்து ஒருத்தனை பண்ணேன். இவன் ஏதோ பாக்குறது ஏதோ பச்சை இருந்தா ஏதோ அயன் குளம்ல கூணு வாழ்ந்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி குடிஞ்ச மாதிரியே இருந்தான். சரி நம்பிக்கை இருக்குது. டேய் பச்சை மண்டா ஜெயிச்சிருவல்ல? நம்ம டீம்லாம் ரெடியா இருக்கிறானுங்க. திறந்து விட்ட உடனே சரியான அடி இருக்குது. இப்ப செக் பண்றோம். இருங்க தெரியாதரமா அப்படியே பாப்போம். நான் இது சைலண்டா பேசுறேன். அவருக்கு நான் கேட்க போகுது. இப்போ பார்த்தா யாரு என்ன இது ஏதோ சிவப்பு கலர்ல இருக்குதுங்க. மூஞ்சி என்னமோ வந்திருக்குது. என்னன்னு தெரியல. பாத்துருவோம். சண்டை வரப்போதுடா. ரெடியா இருக்குடா. திறந்துருச்சு. திறக்க மாட்டேங்குது. கேட்டே ஓப்பன் ஆயி அதுக்குள்ள வந்துட்டா விடாதா. சொருவு அடி போட்டு வெளியே. என்னடா அது இருங்கடா கொஞ்சமாச்சு டஃப் கொடுக்க வைக்கடா. அவன்ல என்னடா சப்பையா முடிச்சு விட்டீங்க. தூக்கி சொருவிட்டானுங்க. வந்த செகண்ட்ல நம்ம தான் ஜெயிச்சோம். நான் ரூனே ப்ரோ கிட்ட சொன்னேன். ப்ரோ ஒருத்தர் மட்டும் ஸ்பான் பண்ணு ப்ரோ, அவனை பார்க்கணும், அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தான்ட்டு போய் சொன்னேன். அவரு ஒருத்தர் ஸ்பான் பண்ணாரு. அதே மாதிரியே வந்தான் பார்த்தா இது
ஒண்ணு இருக்குதாங்க. நான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பயந்தாங்க என்னன்ட்டு. அது ஏதோ நெஞ்சுக்குள்ள இருந்து வெளியே வருது. அதுதான் போல, வேற ஒண்ணும் இல்ல. அது ஏதோ குடல் நினைக்கிறேன். இப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. நம்ம 3 பாயிண்ட், ரூனே ப்ரோ 2 பாயிண்ட். இன்னும் 2 அடிச்சா நம்ம வின்னு கத்தமோகை ஆயிடும். வந்துட்ட இப்ப எவனோ பண்ண இவன் தானா அது? இதுல இன்னொரு விஷயம் கைஸ், நாங்க செக் பண்ணிட்டு இருப்ப இது என்னன்னா, இப்போ நாங்க நீங்க நினைக்கலாம் அது எப்படா நீயும் பாஸ் மாபா எடுப்ப அவரும் பாஸ் மாபா எடுப்பாரு அப்படின்னா, பாஸ் மாபா மட்டும் நம்ம சொல்லிப்போம். இந்த மாதிரி மேல பேர் காமிச்சா ப்ரோ நான் பாஸ் மாபா பண்ணிக்கிறேன், நான் 5 பண்றேன், அந்த மாதிரிலாம் மட்டும் பேசிப்போம். ஆனா யாரை பண்றோம்னு சொல்ல மாட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், அது எப்படா நீயும் பாஸ் பண்ணுவா அவரும் அதே நேரத்துல பாஸ் பண்ணுவாரு டவுட் இருக்கு இல்லையா? அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறது தான் வந்தாச்சு. பாஸே சண்டை போடு பாஸே. என்ன பாஸ் நீங்க பதில சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? அட சொல்லுங்க. நீங்க பாஸ்ன்னு நினைச்சுதான்டா அவங்கள ஸ்பான் பண்ண. டேய் பாஸே அடிக்கிறான் அப்படிதான். ஏய் தப்புடா. டேய் டீம்மேட் அங்க பாருடா, ஒருத்த மட்டும் தனியா அடிச்சிருக்கான். அவனை கிட்ட கூட நெருங்க விட மாட்டானுங்க. இன்னமும் புஸ்கு விடுறானுங்க. டப்புன்னு வந்து அடி விடுது. ஆஹா, இந்த நாவில போனா முடிச்சு விட்டுறாங்கடா. என் டீம்மேட் வாங்கடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து அடிங்கடா. உங்க ஆளு தான்டா புடிச்சு சொருறானுங்க. நம்ம டீம்மேட்ட புடிச்சு அடி அடிக்கிறானுங்க. வரான்லாம் பாருல, ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கான். மீதி 3 பேர் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. என்னத்துக்கு வரீங்க? வாங்க வந்து சண்டை போட்டு டப்புன்னு முடிங்க. ஒண்ணு அடி வாங்கு, இல்ல அடி கொடு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. எதுக்கும் ஆசைய மாட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சமா அப்படியே ரெடி ஆகுறானுங்க. இன்னும் 2 பேர் இவனையும் கூட்டு போய் அவங்க கோத்து விடணும். வா நீ ஒண்ணு சும்மா அங்க பாருங்களேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் வரைய மாட்டேங்குது. ஒருத்த மட்டும் இல்ல, மிச்சம் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு பீஸ் மட்டும் நின்று சுத்தி பாக்குது. அடி அப்படிதான் கிட்டே நெருங்க விட மாட்டாங்க. அங்க பாருங்க 2 பேரை கொடுத்து ஒருத்தர் அடிக்கிறான். முடிச்சிருவீங்களாடா? 2 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. தயவு செஞ்சு முடிச்சிரு. ஓட்டான் பாத்தீங்களா? அவன் நல்லா உசாராதான் இருக்கிறான். ரூனே ப்ரோ பண்ற டீம்மேட் உசாராகிறானுங்க. இப்பயே அவங்கள ஜெயிக்க விட்றாதீங்களா? டே இது ஏதோ ஃபிக்ஸ்டு மாதிரி ஆயிடும்டா. 3க்கு 3 1க்கு 1 சொல்லி வச்சு வர மாதிரி ஆயிடக்கூடாதா? டே ஜெயிச்சிருங்கடா, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஜெயிக்கடா. நானும் என்னதாங்க பண்றது, ஃபிக்ஸ்டு மாதிரி ஆயிட போகுது. ஏன்னா பாக்குறப்ப அப்படிதான் தெரியும். என்னடா இது 1க்கு 1 2க்கு 2, நான் 2 ஜெயிச்சா அவர் 2 ஜெயிக்கிற மாதிரி ஆகுது. அதுவா நடக்குதுங்க. நாங்க என்ன பண்றது? கோயின்சிடென்ட் மாதிரி. இங்க பாருங்களேன், விட்றாரு. கண்டிப்பா அதான் நடக்க போகுது. நடந்து போச்சு. ஜெயிச்சிட்டாங்க அவங்க. சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்கு. 1க்கு 1 2க்கு 2ன்ற மாதிரி 3க்கு 3 வந்துட்டோம். இந்த தடவையாச்சும் ஒழுங்கா போய் 2 தடவை. என்ன சவுண்டு? என்னடா இது? டியூக்கு சைலன்சர்ல இருந்து வர மாதிரி சவுண்ட் வருது. ஏதோ உனக்கு வாயில இருந்து தான் வருது. ஆட்றானுங்க. இப்ப இவனுங்க பேரு சைலன்சர் வாயினுங்க. ஏதோ சவுண்ட்லாம் கொடுக்குறானுங்க. தொந்தச்சு பாடுறா. சூரியகாந்தி இங்க பாரு சுத்துது. போகடா அவர் அட்ரா. ரூனே ப்ரோட ஆள் ஏதோ கண்ணுலாம் இருக்குது. அப்படிதான் வா. இவனுங்க ஏதோ ஒரு மாதிரி விரிசலும். ஆஹா, அடி விழுது நம்மளுக்கு. பழமா விழுது. ஒருத்த மட்டும் தான் அடிக்கிறான். என்னடா அடிக்கிறீங்க தண்டக்கருமங்களா? இங்க பாருங்க ஒருத்தன். ஐயோ தப்பு. இந்த மாதிரி நடக்கூடாது. ரூனே ப்ரோட டீம்ல இருந்து ஒரே ஒருத்தன் தான் 2 பேர் சமாளிச்சு சாவடி அடிக்கிறான். ஒருத்தன் செவனையான எங்க பாருங்களேன். அவனுக்கு என்னன்னு சுத்தி கிடறான். இந்த 2 பீஸும் என்னதான் பண்ணுன்னு தெரியல. டேய் சைலன்சர் வாயிங்களா, ஏதாச்சும் பண்ணுங்கடா. ஒருத்த கதை முடிஞ்சுதா? கதை மோகையா. இன்னொருத்த சும்மா தான் நின்று இருந்தான். இங்க பாருங்க 2 பேரும் சேர்ந்து வரானுங்க. முடிஞ்சுது. சோழி முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு அடி முடிச்சு விட்டாங்களா? முடிக்க போது ஒரே ஒரு அடி தான் நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சூரியகாந்தி தான் ஜெயிச்சது. நம்ம இப்போ 3 பாயிண்ட், ரூனே ப்ரோ 4 பாயிண்ட். இருங்க அது ஸ்பான் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன். அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். தலைவர் என்ன பண்றாரு? ரெண்டா ரன் ஏதோ சைடுல ரன் ஓடு நிக்காம ஓடுன்னு இருக்கு. ஸ்பைடர் பெருசா இருக்கான். அப்பனா நம்ம பலமா இல்ல இறக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை இறக்க போறான்னு தெரியல. ப்ரோ எத்தனை இறக்குறேன்னு அப்பதான் கேட்டிருந்தேன். ஒரே நிமிஷம் சொன்னாரு. என்ன ப்ரோன்னு கேட்டா தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரா? ப்ரோ பாத்துட்டாருக்க கேமராவை. அவர் 1 நிமிஷம் சொன்னாரு. அதுக்குள்ள பார்த்தா தலைவர் கேமராவை பார்த்துட்டு இருக்காரு. 3 கேமரா செட். இத்தனை ரவுண்டா ஏமாத்தி வந்துட்டேன். இப்போ போய் பார்க்க முடியாது கைஸ். ஏன்னா கேமராவை உடச்சு விட்டாரு. நான் உடச்ச மாதிரி. சரி ஓகே, நம்ம அடுத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை கிரியேட்டர் நினைச்சேன்னு எடுத்தா எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிறான். யாரா இவன்? யாரா நீ? ஏதோ பாக்குறதுக்கு சூனியக்கார பொம்மை மாதிரியே இருக்கிறான். அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. இவனுங்கிட்ட இப்படி ஒரு ஆளை இறக்கி விட்டா இவனுங்க என்ன பண்ணணும் மாதிரி தெரியலையே. ஜெயிப்போமா? ஓட்டானுங்க. பயப்படாதீங்க. அந்த பக்கம் போறோம்டா. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? தெரிஞ்சு போச்சு, நம்ம தோத்துருவோம். கன்ஃபார்மா தோத்துருவோம். 3 பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அவர் 4 பாயிண்ட். ஆஹா, இவனுங்க வேற ரொம்ப கொடுறமா இருக்கான்ல. ஸ்பைடரு தோத்துட்டாங்கன்ற மாதிரி. தோத்துட்டேன். அடிக்கிறான். நீங்க அடிக்காதீங்களா? அவனை அடிக்க விடுறா. டேய் நீ அவன் அடிக்காதரா. இவன் நான் மாத்திக்கல. இன்னும் தெரியலங்க. இவங்க ஃபைட்டு பார்ப்போம். அடிக்கிறானுங்க. 2க்கு சரியான அடி விழுத. நான் என்னமோ நினைச்சேன்ல. சூப்பரா கிரேட்ரு. உன்ன போய் தப்பா நினைச்சா. அட்ரா அப்படிதான்டா.
இவனுங்க தான் மேல இருந்து போடுறானுங்களா? நான் கூட என் டீம்மேட் மேல இருந்து ஏதோ டுவான் விடுறான்னு நினைச்சா அந்த ரெட் இருக்கல ரெட்டோட டீம்மேட் தான். அப்படிதான் விடாத, இன்னும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நான் என்னமோ இல்லை நினைச்சேன், கடைசியில பார்த்தா இப்படி வந்து முடிஞ்சிச்சு. இதோட மேட்ச் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு இல்ல நான் இருக்கிறேன், இன்னொரு ரவுண்டு நீ போடுறான்னு அண்ணன் எடுத்து கொடுத்துட்டாப்புல. சூனிய பொம்மை தாங்க. ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் ஜெயிச்சோம். இங்க பாருங்க ஃபுல் லைஃப்ல இருக்கிறானுங்க ரெண்டு பேரும். லைஃப் வேற ஏறுது உங்களுக்கு. அடேங்கப்பா இது வேறயா? அடுத்த ரவுண்டு தான் யார் உண்மையான வின்னர்ன்றதை தீர்மானிக்க போகுது. காட்ஸில்லா 2000 ஒரு முட்டை இருந்துச்சுங்க, எடுத்துட்டு வந்து பண்ணுவோமேனு வெளியவே பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி பெருசா இருந்தான், சரி எடுத்து பண்ணுவோம், இன்னானாலும் பாத்துக்கலாம்னு எடுத்து கொடுக்க போறேன். வந்துச்சு, அம்மாடி கத்துறான். ஓய் அப்பா எந்த பெருசுக்குறோம், தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யறோம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். நானும் காட்சிலான்னு சொல்லிட்டேன், அவரும் அதே மாதிரி ஒண்ணு. என்னது மெக்கா காட்சில ஒண்ணா? ஆஹா மெக்கா, அதான் மெக்கான்னு ஏதோ வந்துச்சு. இதுக்கு மேல யார் அடிக்கிறா? ஏண்டா இருக்கா? ஆஹா இவங்க செம்ம வெறியா இருக்காங்க. அப்புறம் நமக்கு தான் கப்பு. அஞ்சு வந்துட்டான். என்னடா குழந்தை மாதிரி இருக்க? அங்க பாரு சண்டை போடு. அடி தூக்கி அடிக்கிறான் போடு. அவ்வளவுதான், அவன் அடிக்கிற மாதிரியே தெரியல, நம்மளால தான் தூக்கி போட்டு சொருகுறான். அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்குது, ஆனா அந்த அளவுக்குலாம் சொருவுலங்க. இந்த மாதிரி சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்ண இல்ல. இப்பெல்லாம் சண்டை போட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஏன்னா ரொம்ப மொக்கையா போவோம். அது லாஸ்ட் ஃபைட் இருக்கப்ப அவனாச்சும் கொஞ்சம் திருப்பி அடிக்கணும் இல்லையா? அதனால என்ன சொன்னார்னா, ரூனா ப்ரோ வந்து இவனை சாவடிச்சிடறான், இவனுக்கு பதிலா வேற ஒருத்தனை பண்றாரு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க யார பண்ணிருக்காருன்னா, ஹோய் பிளாக் கலரு. இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் கருப்பேன் குசும்புக்காரன், ரெண்டு பேருக்கும் இப்ப சண்டை நடக்க போகுது. கருப்பேன் குசும்புக்காரன். ரூனா ப்ரோ சொன்ன மாதிரி இவன் கதையை முடிச்சு விட்டாரு. முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ரோ என்ன இது, நீ புதுசா இறக்கி விட்ட ஆள் ரெண்டு பேரும் அடிச்சு பாய்க்கிற பார்த்தா கொஞ்சம் கொலா வைக்கிறாங்க. ஹை இப்பெல்லாம் பண்ணக்கூடாதா, பெருசா சண்டை போடணும். லாஸ்ட் ஃபைட் எதுமா இப்படி ஒற்றுமை, நீங்க உங்க ஒற்றுமையை காட்டுறதுக்கு விட்டேன் கைஸ், விட்டதுதான். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. என்னன்னா பாருங்க நீங்களே, இப்போ ஒன்று நடக்கும் பாருங்களேன். கொஞ்ச நேரம் நார்மலா தான் நின்று ஐயா, இப்பதாங்க அது நடந்துச்சு. எங்க என் டீம்மேட்டு காஜிலா எங்க போனா இவன்? ஹாய் வரான் தூக்கி அடிச்சா பாருங்க. எம்மாடி என்னடா இப்படி அடிக்கிற நீ? ஆத்தாடி கிட்டத்தட்ட கால்வாசி உசுர் போயிடுச்சு, முக்கால்வாசி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கப்பல்ல கவுத்துருவாரு. பாதி லைஃப் போச்சே. இதே நிலைமைக்கு போயிருந்தா நம்ம கதை முடிஞ்சிருமே. ரூனியா ப்ரோ நான் இதே மாதிரியே பண்ணிக்குவா, நீ பண்ண மாதிரியே. இப்பெல்லாம் பண்ணா சரி வராது, ஏன்னா கிட்டத்தட்ட அவன் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் போயிட்டு அடிச்சேன், இந்த இடத்த வேற நாஸ்தி. எம்மாடி இவனுங்க அடிச்சுக்கிறான்லோ இல்லையோ, அந்த இடத்த மெயினா அடிச்சு காலி பண்றாங்க. இங்க பாருங்க இவன் வேலைக்கு ஆக மாட்டான், எப்படியும் தெரிஞ்சு போச்சு. நான் தான் தூக்க போறேன்ட்டு நானே முடிச்சிடுறேன். செத்துறா லட்சத்திய கொன்னுட்டியாடா. ஏன் அவனை முடிச்சனா? கண்டிப்பா தெரிஞ்சிச்சு நம்ம தான் காலியாக போறோன்ட்டு. அதனால அவன் கதையை முடிச்சுட்டு நானே என் தோல்வியை ஒத்துக்கிட்டேன். அவ்வளோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. பிள்ளைங்க தட்டுங்க. அடுத்த மாப்ஸ் ஃபைட் வீடியோக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பேர் சொல்ல, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க என்ன இது அப்படின்ட்டு. இதான் கைஸ் அடுத்து வர